ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் சீரீஸில் ஏகப்பட்ட வாட் இஃப் சீரீஸை நம்ம சேனலில் கவர் பண்ணியிருப்போம். அதில் ஒரு சிலதை நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன், ஒரு சிலதை அப்படியே டீலில் விட்டுருப்பேன். பட் டீலில் விட்ட சீரீஸை கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். அது மேட்டர் இல்லை. இந்த வீடியோவில் இன்னொரு வாட் இஃப் சீரீஸை நான் புதுசாக தூக்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு சீரீஸை கண்டிப்பாக நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் கோகோவுடைய டெத்துக்கு அப்புறம் டிராகன் பால் சீரீஸில் ஃப்யூச்சரில் என்ன ஆகுங்கிறத ரொம்பவே சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பொருட்டோ ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டுட்டு வரோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஒரு கதை பல வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. இதில் நமக்கு கிராண்ட் ப்ரீஸ்ட்டை முதல்ல காட்டுறாங்க. இவருக்கு பல வருஷமாக ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த ஒரு சந்தேகத்துக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ இவர் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அங்கே வந்துட்டு இவர் இந்த கிரேட் ஒராக்கிள் ஃபிஷ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒராக்கிள் ஃபிஷ்ஷை கூப்பிடுறாரு. அந்த ஒரு ஃபிஷ்ஷும் வெளியே வருது. உங்களுக்கு நான் என்ன செய்யணும் லாடுங்கிற மாதிரி கேட்குது. அதுக்கு கிராண்ட் ப்ரீஸ்ட், ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ்லேயுமே நான் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்கேன். என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுங்கிறது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். நான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தும் எனக்கும் கண்டிப்பாக ஒரு முடிவு இருக்கணும். அந்த முடிவு என்னங்கிற மாதிரி அந்த ஒரு கிரேட் ஒராக்கிள் ஃபிஷ் கிட்ட இந்த ஒரு கிராண்ட் ப்ரீஸ்ட் கேட்குறாரு. இது எல்லாத்தையும் பார்த்த ஒராக்கிள் ஃபிஷ் கிராண்ட் ப்ரீஸ்டுடைய டெஸ்டினியை முதல்ல சொல்லுது. கிராண்ட் ப்ரீஸ்ட், நீங்கள் தான் மல்டிவர்ஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கேரக்டராக இருக்கீங்க. உங்களுடைய டெஸ்டினிங்கிறது லார்ட் ஜெனோவோட எப்போவுமே இருக்கணும். அவருக்கான கவுன்சிலிங்கையும் நீங்கள் தான் கொடுக்கணும். அவருக்கு ஒரு நல்ல கார்டியனாகவும் நீங்கள் தான் இருக்கணும். இதுதான் உங்களுக்கான விதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிடாது. உங்களுடைய இந்த ஒரு டெஸ்டினிக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆமாம், ஃபர்ஸ்ட் கார்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தன் வருவான். அவன் வந்து உங்களுடைய எல்லா கடமைகள்லேருந்தும் உங்களை வெளியேற்றுவாங்கிற மாதிரி அந்த ஒரு கிரேட் ஒராக்கிள் ஃபிஷ் சொல்லுது. இதை கேட்ட கிராண்ட் ப்ரீஸ்ட், ஓ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்டு வந்து என்னுடைய எல்லா டியூட்டிஸ்லேருந்தும் என்னை ரிலீவ் பண்ணி விடுவாராங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஒரு ஃபிஷ், இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் கார்டு வரும்போது உங்களுடைய முடிவு ரொம்பவே மோசமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்பவே கொடூரமாக கொல்லப்படுவீங்க. உங்களுடைய இந்த ஒரு இறப்பை பற்றி ஒட்டுமொத்த மல்டிவர்ஸும் பேசும். அப்படி ஒரு மோசமான முடிவு தான் உங்களுடையதுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபிஷ் சொல்ல கிராண்ட் ப்ரீஸ்ட்டுக்கு இது செம்ம ஷாக்கை கொடுக்குது. இவர் இப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சிருக்கும் போதே அந்த ஒரு ஃபிஷ் டிஸப்பியர் ஆகிடுது. அப்போ தான் கிராண்ட் ப்ரீஸ்ட் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாரு. அதாவது ஒரு ஆளால் இந்த ஒரு கிரேட் ஒராக்கிள் ஃபிஷ் கிட்ட ஒரு தடவை மட்டும்தான் ப்ராப்பஸியை அவனுடைய லைஃப் டைமில் கேட்க முடியுமா. இந்த ஒரு ப்ராப்பஸிங்கிறது எப்போவுமே கண்டிப்பாக நிறைவேறியே தருமா. ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் இதை கேட்க முடியும். இன்னொரு தடவை கேட்க முடியாதுங்கிற மாதிரி கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு ஒராக்கிள் ஃபிஷ் சொன்ன ப்ராஃபஸிங்கிறது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும். என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஒரு மல்டிவர்ஸில் இல்லைன்னா அது கண்டிப்பாக மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். பவர் பேலன்ஸையே இது அஃபெக்ட் பண்ணும். ஏஞ்சல்ஸுங்கிற ஒரு ஸ்பீஷியஸே மொத்தமாக காணாமல் போவாங்க. அவங்களுடைய முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் ஒராக்கிள் ஃபிஷ் சொன்ன இந்த ஒரு மோசமான முடிவு வர்றதுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்கிறாரு. இந்த ஒரு ப்ராஃபஸி சொல்லப்பட்டு பல ஆயிரம் வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஒரு ப்ராஃபஸி நிறைவேறதுக்கான எந்த ஒரு அடையாளங்களும் தெரியலை. ஆனால் ஒரு நாள் எல்லாமே மாறுச்சு. காட்சிகள் மாறுது. நமக்கு கிங் கோல்டை காட்டுறாங்க. அவர் கூடவே குட்டி ஃப்ரீஸாவும் இருக்கார். அவர் கிங் கோல்டு கிட்ட ஒரு சில விஷயங்களை பற்றி கேட்குறாரு. இந்த ஒரு கேலக்சியில் நம்ம ஏகப்பட்ட பிளானட்ஸை கேப்சர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய ரூலிங்கை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீஷீஸாக நம்ம இருக்கோம். ஆனால் இந்த ஒட்டுமொத்த கேலக்சியுமே நம்மளால் மட்டும் ஆண்டிட முடியுமா? நமக்கு கண்டிப்பாக வேறு சில ஆட்களும் தேவைப்படுறாங்க. நம்மளுடைய ஸ்பீஷியஸை சேர்ந்தவங்களாக அவங்க இருக்கணும். அதனால் இந்த கேலக்ஸிஸை நம்மளுடைய ஆட்களை போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், அவங்கள நம்ம ரூல் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நம்மளுடைய ஸ்பீஷியஸை சேர்ந்தவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி யாராச்சும் இருக்காங்களா?
நம்மளுடைய ஸ்பீஷீஸில் நான் இது வரைக்கும் உங்களையும் என்னையும் தவிர வேறு யாரையுமே பார்க்கல. நம்மளுடைய ஸ்பீஷீஸ்க்கெல்லாம் என்ன தான் ஆச்சுங்கிற மாதிரி ஃப்ரீஸா கேட்குறாரு. இதை கேட்ட கிங் கோல்டு, ஃப்ரீஸா, நீ சாதாரணமாக இப்படி ஒரு விஷயத்த யோசிக்கவே மாட்டேன். எந்த ஒரு விஷயத்த யோசிக்கிறதுங்கிறது ரொம்பவே வேஸ்டான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இதை உட்காந்து நீ யோசிக்கிறன்னா அதை நான் நம்பவே மாட்டேன். நீ வேறு ஏதோ ஒரு இன்டென்ஷனை உன்னுடைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த ஒரு கேள்வியை கேட்குறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ ஓப்பனாகவே உன்னுடைய அந்த ஒரு கேள்வியை நீ கேளுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் ஃப்ரீஸா அதை பற்றி ஓப்பனாக சொல்லாததால் கிங் கோல்டே அந்த ஒரு விஷயத்தை கேட்குறாரு. உனக்கு உன்னுடைய அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை தானே சுற்றி வளைச்சி நீ கேட்க வரேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஃப்ரீஸா, ஆமாப்பா, எனக்கு அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதை கேட்ட கிங் கோல்டு, நீ இந்த ஹியூமன் ஸ்லேவ்ஸ் கூட நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கன்னு உன்னுடைய பேச்சில் தெரியுது. ஏன்னா இவங்க தான் இந்த மதர் ஃபாதருங்கிற கான்செப்ட் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய ஸ்பீஷீஸ்க்கு இப்படி யாருமே தேவையில்லை. நமக்கு ரீப்ரொடக்ஷன் ஆகணும்னா அதுக்கு எந்த ஒரு மேட்டும் தேவைப்படாது. நம்மளாலேயே ஓனாக ஒரு ரீப்ரொடக்ஷனை பண்ணிக்க முடியும். இதுதான் நம்மளுடைய ஸ்பீஷீஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஆனால் இதை எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் உனக்கு டைம் வரும்போது புரியும். அந்த டைமில் நான் சொல்கிற இந்த எல்லா விஷயமும் உனக்கு ஞாபகத்துக்கு வருங்கிற மாதிரி கிங் கோல் சொல்கிறாரு. அதை தாண்டி இந்த ஒரு கேலக்சியில் மட்டும் கிடையாது, மொத்த மல்டிவர்ஸ்லேயே நம்மளுடைய ஸ்பீஷீஸ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நம்மளை காலி பண்ணுறதுக்கு யாருமே வர முடியாது. நம்ம தான் இது மொத்தத்தையும் ஆள போகிறோங்கிற மாதிரி கிங் கோல்டு சொல்ல, ஃப்ரீஸா அதை கண்மூடித்தனமாக நம்புகிறாரு. இதுக்கப்புறம் ஃப்ரீஸாவுடைய இந்த ஒரு ஆட்சி தொடருது. கிங் கோல்டு சொன்ன மாதிரி ஃப்ரீஸா ஏகப்பட்ட பிளானட்ஸை ரூல் பண்ணுறாரு. அவர் நினச்ச எல்லா பிளானட்ஸையும் கேப்சர் பண்ணுறாரு. அவரை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. கிங் கோல்டு சொன்ன மாதிரியே இவங்களுடைய ஸ்பீஷீஸுங்கிறது ரொம்பவே ஒரு டாமினண்ட்டாக இருக்குது. இவங்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கும் கேள்வி கேட்குறதுக்கும் யாருமே இல்லை. ஃப்ரீஸாவுடைய இந்த ஒரு ரூலிங்குங்கிறது முடிவுக்கே வராதாங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும் போது அந்த ஒரு ரூலிங்க்கும் ஒரு முடிவு வந்துச்சு. ஆமாம், ஃப்ரீஸாவால் வீழ்த்தப்பட்ட ஒரு வாரியர் ரேஸை சேர்ந்த ஒருத்தன் ஃப்ரீஸாவுடைய கதைக்கு முடிவை எழுதினான். அதுதான் பிரின்ஸ் வெஜிடா. ஃப்ரீஸாவுக்கும் வெஜிடாவுக்கும் ஒரு பயங்கரமான பேட்டில் நடந்திருக்கும். இந்த ஒரு பேட்டிலில் ஃப்ரீஸா பிளாக் ஃபார்மையே அவாய்ட் பண்ணியிருப்பார். ஆனாலும் வெஜிடாவை அவரால் பீட் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா இவர் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுடைய அட்வான்ஸ் ஃபார்மை எடுத்திருப்பார். இந்த ஒரு ஃபார்முக்கு முன்னாடி ஃப்ரீஸாவால் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இதனால் ஃப்ரீஸா ரொம்பவே ஒரு மோசமான தோல்வியை அடைஞ்சிட்டார். அவ்வளோ பெரிய ஒரு தோல்வியை அடைஞ்சாலும் இவர் அந்த தோல்வியை ஒத்துக்காமல் வெஜிடா கிட்ட சண்டை போட்டுட்ருப்பார். நான் ஒன்றும் தோக்கலை, இது உனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இதை கேட்ட வெஜிடா, உன்னுடைய கதையை நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், இது உனக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஃப்ரீஸாவுடைய இந்த ஒரு தோல்வியை அவர் மட்டும் பார்க்கல, அவர் கூட இருந்த அந்த ஒரு அடியாட்களும் பார்க்குறாங்க. அது வரைக்கும் யாராலையுமே வீழ்த்த முடியாமல் இருந்த ஃப்ரீஸாவை ஒரு சேன் வாரியர் ஒன்றுமே இல்லாமல் பண்ணதை பார்த்து அவங்க பயத்தில் உறைஞ்சு போயிருக்காங்க. இதை பார்த்த வெஜிடா, நான் உங்கள் எல்லாருக்குமே உயிர் பிச்சை போடுறேன், இங்கேருந்து ஓடி போயிடுங்க, என்னுடைய கண்ணில் படவே படாதீங்கிற மாதிரி ஒரு வார்னிங்கை கொடுக்க அவங்க எல்லாருமே அங்கேருந்து ஓடி போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ஃப்ரீஸா, என்னுடைய ஆட்களுக்கு நீ கமாண்டை கொடுக்கக்கூடாது, நான் தான் அந்த ஒரு பொறுப்பில் இருக்கேங்கிற மாதிரி கத்தியிருப்பார். இதை கேட்ட வெஜிடா, நீ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான மூவை பண்ணுறாரு. இந்த ஒரு மூவால் ஃப்ரீஸாவுடைய உடம்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது. அவர் வலியால் துடிக்கிறாரு. ஏகப்பட்ட ரத்தம் அவருடைய வாயிலிருந்து வெளியே வருது. நீ எனக்கு என்ன பண்ணங்கிற மாதிரி வெஜிடாவை பார்த்து அவர் கேட்குறாரு. அதுக்கு வெஜிடா, நான் உன்னுடைய உடம்புல இருக்கிற க்ரோத் செல்ஸை கண்டுபிடிச்சி அதை மொத்தமாக அழிச்சிட்டேன். இந்த ஒரு க்ரோத் செல்ஸ் தான் உன்னால் பவர்ஃபுல்லான ஃபார்மை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இந்த ஒரு செல்ஸ் இருக்கிற வரைக்கும் நீ இன்னமும் பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே தான் போவ. ஆனால் நீ இனிமேல் பவர்ஃபுல்லாக மாறவே கூடாது. நீ எந்த ஒரு யூனிவர்ஸை ரூல் பண்ண நினச்சியோ அதே யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய அடிமையாக, ஒரு மிகப்பெரிய கோழையாக நீ வாழணும். அதனால் உன்னுடைய ஒட்டுமொத்த பவரப்ஸையும் நான் இன்னைக்கு அழிச்சிட்டேன். இனி வாழ்க்கையில் நீ பவரப்ஸையே அடைய மாட்ட. யூனிவர்ஸில் இருக்கிற எல்லாரும் உன்னை அழிப்பாங்க. நீ எந்தெந்த பிளானட்ஸ் எல்லாம் அழிச்சியோ அந்தந்த பிளானட்டை சேர்ந்தவங்க உன்னை துரத்திக்கிட்டே வருவாங்க. உயிருக்காக நீ ஓடி ஒளியுவ.
எந்த நேரத்தில் வேணாலும் உன்னை யார் வேணால் கொள்ளலாம்ங்கிற நிலைமை உனக்கு வரும். உன் கூட இருந்தவங்க கூட உன்னை விட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ நீ தனியாக இருக்கிற ரொம்பவே ஒரு மோசமான வீக்லிங் தாங்கிற மாதிரி வெஜிடா சொல்ல ஃப்ரீஸாவால் இதை ஏற்றுக்கவே முடியல. உண்மையாகவே வெஜிடா சொன்ன மாதிரி இப்போது ஃப்ரீஸா தனியாக தான் இருக்கார். அவர் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. இவ்வளோ பெரிய ஒரு மோசமான முடிவை கொடுத்த இந்த வெஜிடாவை நான் சும்மாவே விடமாட்டேங்கிற மாதிரி ஃப்ரீஸா சொல்கிறாரு. கிராண்ட் ப்ரீஸ்ட்டை கொல்ல போகிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் காட் யார்? அவர் எப்போ வருவார்? வெஜிடா ஃப்ரீஸாவுக்கு பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு ஃப்ரீஸா ரிவெஞ்ச் எடுப்பாரா? அப்படி அவர் எடுத்தா யார் மூலயமா எடுக்க போகிறாருங்கிற இந்த எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு செகண்ட் எபிசோடில் சொல்கிறேன்.